மருந்தில்லா மருத்துவம் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு நாய் ஒரு பெண்ணோட கை துண்டாக்க வெட்டப்பட்ட கையை கவிட்டு வருது. தமிழ்நாட்டில் கறிக்கடையில் வேலை செஞ்சுட்டு ஒரு நபர் சொல்றான். அவன் சொன்னதும் அந்த கொடூரத்தை கேட்டு அதிர்ச்சிக்கு தான் ஆகுது. ஒரு பொண்ணு இங்கே பழக்கமாகறாங்க. அவங்களும் அதே கிராமத்தை சேர்ந்தவங்க. நட்பு காதலாக மாறுது. சரி, ஒரு ஊருக்காரப்போ எங்கேயோ இருந்து வராங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஒன்றா ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்புறம் 2 பேரும் கணவர் மனைவி போல தான் இருக்காங்க. ஆனால் இவனுக்கு எங்கே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சால் எதுவும் போலீஸ் போச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா 2 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன். எல்லாம் அதுக்கான ஹவுஸ் ஓனர் எல்லாமே இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், போகிறப்பையும் அவன் பிளானாக தான் போகிறான். நம்ம போகிறோம், திருப்பி நம்ம எத்தனை நாள் ஆகும் தெரில, நம்ம கொஞ்சம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உல்லாசம் அனுபவிக்கிறாங்க. ஒரு காட்டு பகுதியில், அவங்க கிராமத்துக்கு அருகில் இருக்க ஒரு காட்டு பகுதியில் 2 பேரும் உல்லாசமாக இருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு வாரமாக அவன் பொண்டாட்டியோட புதுசாக கல்யாணம் ஆச்சு இல்லையா, அந்த மனைவியோட நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2022ஆம் ஆண்டு டெல்லியில் சர்தா வாக்கர் அப்படின்ற பெண்மணி ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களோட உடல் பாகங்கள் எல்லாமே ஃப்ரிட்ஜில் அடைக்கப்பட்டு ஒரு ரொம்ப கோரமான ஒரு இதுவாக இருந்தது. அதை பார்க்கும்போது இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஜார்க்கண்டில் இப்போ அரங்கேறி இருக்கு. இந்த ஜார்க்கண்ட் சம்பவத்தை குறித்து இன்னைக்கு நம்மள்ட்ட பேசுறதுக்கு இணைஞ்சிருக்காரு நக்கீரனுடைய சீனியர் ரிப்போர்ட்டர் திரு அரவிந்த் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த டெல்லி சர்தா வாக்கர் கொலைக்கும் ஜார்க்கண்ட் கொலைக்கும் என்னமான தொடர்புகள் இருக்கு? அதான் இது ஒரே பேட்டர்ன். அதாவது சர்தா வாக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 33 துண்டா வெட்டி அவன் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தான். ஒரு கொடூரமான ஒரு சைக்கோ. ஸோ இந்த கொலை ஜார்க்கண்டில் நடக்குது. நம்ம ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கேஸில் இந்த கொலையாளி தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் பல வருஷமா. கொலையான அந்த பெண்மணியும் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து போகிறப்ப தான் அந்த சம்பவம் நடக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தி மாவட்டம் ஜோர்டாக்னு ஒரு கிராமம், வனப்பகுதியை ஒட்டி உள்ள ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒரு பெண்ணோட கை துண்டாக்க வெட்டப்பட்ட கையை கவிட்டு வருது. வரப்போ அந்த கிராம மக்கள் பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. போலீஸ்க்கு உடனே தகவல் சொல்கிறாங்க. ஜரியாக்கர் போலீஸ் சாரகத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் அதை விசாரிக்கிறாங்க. அந்த டீம் விசாரிக்கிறப்போ அந்த வனப்பகுதியை நோக்கி போகிறாங்க. அதாவது நாய் அந்த வனப்பகுதியிலேருந்து தான் வருது. ஒரு சில நாய்கள் சில மாமிச துண்டு எடுத்துகிட்டு வருது. ஆனால் அந்த கையை பார்த்தது தான் இது மனித மாமிசம், நரை மாமிசம் அப்படின்னு தெரிய வருது. அப்போ யாரோ கொலை செய்யப்பட்டு வெட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஆய்வு செஞ்சுட்டு அவங்க தேடுறாங்க. காட்டில் போட்டு சல்லடை போட்டு தேடுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அதாவது கொஞ்சம் அழுகிய நிலையில் நிறைய உடல் பாகங்கள் வெட்டப்பட்டு ஒரு 40லேருந்து 50 துண்டுகளாக அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபாரன்சிக்கில் அதை இது பண்ணுறப்போ ஒரு ஒரு 24 வயசு உள்ள ஒரு பெண், இது பெண்ணுன்னு அடையாளம் காட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ அது நிறைய துண்டுகள் காணாமையும் போயிருக்கு. ஏன்னா எத்தனை நாள் ஆச்சு இதெல்லாம் தெரியல. ஃபாரன்சிக்கில் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையில் ஒரு ஆதார் கார்டு கிடைக்குது. ஸோ அந்த பெண்ணோட ஆதார் கார்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அட்ரஸுகளை பார்க்குறப்போ அந்த பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்ட விசாரிக்கிறப்போ அவங்க பொண்ணுக்கு அவங்க தொடர்பு கொள்கிறாங்க. அந்த அவங்க பொண்ணு ஃபோன் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புனா அந்த பெண்ணோட அம்மாவோட ரத்த மாதிரியும் அந்த உடல் பாகத்தில் கிடைச்ச ரத்தம் சேகரித்து டிஎன்ஏ டெஸ்ட்டில் பார்க்குறப்ப அந்த பொண்ணுன்றது உறுதியாகிடுது. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. கொலை நடந்து ஒரு 15 நாள் கிட்ட இருக்கலாம் அப்படின்னு ஃபாரன்சிக்கில் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 15 நாளைக்கு முன்னாடி யார் யார் அந்த பகுதியில் வந்தாங்க என்ன இதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அது எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கறிக்கடையில் வேலை செஞ்சுட்டு, அதாவது நம்ம அண்ணா நகர் பகுதியில் கறிக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் நரேஷ் போங்ரான்னு சொல்லிட்டு அவர் கைது செய்கிறாங்க. 25 வயசு. ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க, அதுக்கான தகவல் இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க பாணியில் விசாரிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். அவன் சொன்னதும் அந்த கொடூரத்தை கேட்டு அப்படியே அதிர்ச்சிக்கு தான் ஆகுது. அவ்வளோ கொடூரமாக இந்த கொலையை அவன் பண்ணியிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக இங்கே சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறான். இந்த கறிக்கடையில் சாதாரணமாக ஹெல்ப்பராக வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இவனே ஒரு கட்டராக இது பண்ணுறான். கொஞ்சம் இது பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபான்ற சம்பளம்ன்றப்போ அந்த ஊருக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா வட மாநிலம் பின்தங்கிய மாநிலத்திலேருந்து அவங்க வராங்க. அதனால தான் நாளுக்கு நாள் அங்கேருந்துலாம் வந்துகிட்டே இருக்காங்க வேலைக்கு.
ஸோ இங்கேயும் நமக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வராங்க. ஸோ இவன் நல்ல இதுவாகிறப்போ ஒரு பொண்ணு இங்கே பழக்கமாகறாங்க. அவங்களும் அதே கிராமத்தை சேர்ந்தவங்க, ஜார்க்கண்டை சேர்ந்தவங்க. ஜார்க்கண்ட். அவங்க அதே கிராமம், ஜோர்டா கிராமம் சொல்லிட்டு ஒரு சின்ன மலை பகுதியை, அதாவது வனப்பகுதியை ஒட்டிய ஒரு கிராமம். அங்கேருந்து வராங்க. அந்த பெண் வந்து ஒரு துணி கடையில் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே பக்கத்தில் கீழ்ப்பக்கம் கிட்ட ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்துட்டு 2 பேரும் சந்திக்கிறப்போ இவங்களுக்குள்ள ஒரு நட்பு காதலாக மாறுது. சரி, ஒரு ஊருக்காரன்றப்போ எங்கேயோ இருந்து வராங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒன்றா ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்புறம் 2 பேரும் கணவர் மனைவி போல தான் இருக்காங்க. மற்றபடி சம்பளம் வாங்குறது அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, சம்பாதிக்கிறது இவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த பொண்ணு நல்லா போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த பொண்ணு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்குது ஒரு சைடு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபான்றப்போ மாதம் 30,000 சம்பாதிக்கிறான். அந்த ஊருக்கு வந்து பெரிய பெரிய சம்பளம். ஸோ அங்கே போகிறப்ப இந்த பொண்ணோட குடும்பம் வந்து ஏழ்மையான குடும்பம். இவன் காதலிச்சு இங்கே ஒன்றா இருக்காங்க இல்லையா, அந்த பெண் வந்து ரொம்ப கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான். இந்த பொண்ணு சம்பாரித்து கொடுத்தா தான். துணி கடையில் எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு கணிசமான சம்பளம் தான். இவன் நிறைய சம்பாதிக்கனால அந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவன் அதை சொல்லாமல் அங்கேயே அந்த விட்டுட்டு நான் வீடெல்லாம் பார்த்துட்டு நான் அப்புறம் ஒன்று கூப்பிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவன் இங்கே வரான். இங்கே வந்து திருப்பியும் எதுவும் தெரியாத போல் அப்படியே அந்த பொண்ணு மறைச்சிட்டு இது பண்ணுறான். இந்த பொண்ணுக்கும் அந்த விஷயம் தெரியல. ஏன்னா அங்கே கிராமன்றனால அவங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணுறது எல்லாமே கஷ்டங்கள் இருக்குது, சிரமங்கள் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்து கல்யாணம் பண்ணி, நீ மட்டும் ஊருக்கு போயிட்டு வந்துட்ட, நானும் ஊருக்கு போனோம், வா 2 பேரும் போகலாம், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு 2 பேர் வரலாம், எல்லாம் சாதாரணமாக நினைக்கிற ஒரு தான். ஆனால் இவனுக்கு வந்து எங்கே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சால் எந்த போலீஸ் போச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா 2 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன், எல்லாம் அதுக்கான இது ஹவுஸ் ஓனர் எல்லாமே இருக்காங்க, கண்டுபிடிச்சா இருந்தால் வம்பு ஆகும். அதே போல் கிராமத்தில் போனால் இந்த விஷயம் தெரிஞ்சால் கிராமத்தில் இருக்க சும்மா இருப்பாங்களா, ஒரு வசதி படைத்த ஒரு பெண்ணை வந்து கொடுத்துருக்காங்க இவனுக்கு, ஸோ அதுவும் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், பிளான்டோடு என்ன பண்ணுறான், ப்ரீ பிளான்டாக பண்ணிடுறான். கத்தி இது வெட்டுவாங்களா, கறி வெட்டுற கத்தியை வந்து அவன் பேக்கில் மறைச்சி தான் எடுத்துகிட்டு போகிறான். இதே ட்ரெயினில் போகிறாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ அந்த ட்ரெயினில் போகிறப்போ எவ்வளோ பாதுகாப்பு வசதி இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. சரியாக சோதனை பண்ணுறது கிடையாது, ஓடுறவங்க அப்படியே போகிறாங்க, செக் பண்ணாததுனால. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு சம்பவத்துக்கு இவனே கத்தி எடுத்து யாரோ பேசஞ்சரை கூட கோவத்தில் வெட்டலாம் கொள்ளலாம், அந்த மாதிரி சம்பவம். ஆனால் பாதுகாப்பு வசதி குறைபாடாக தான் இருக்குது சென்ட்ரலில், இதுலேருந்து தெளிவாக தெரியுது. அது அப்புறம் பார்க்கலாம். இந்த நேரத்தில் இவன் போயிட்டு நைட்டு ஒரு இடத்துல இறங்குறாங்க. அங்கே இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இவங்க போகிறாங்க. இவன் போகிறப்பே இவன் பிளானாக தான் போகிறான். நம்ம போகிறோம், திருப்பி நம்ம எத்தனை நாள் ஆகும் தெரில, நம்ம கொஞ்சம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உல்லாசம் அனுபவிக்கிறாங்க ஒரு காட்டு பகுதியில். அவங்க கிராமத்துக்கு அருகில் இருக்க ஒரு காட்டு பகுதியில் 2 பேரும் உல்லாசமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், அவன் துப்பட்டாவால் கழுத்தை வந்து நெரிச்சு இது பண்ணிடுறான். அந்த பொண்ணு இறந்தது தெரிஞ்சிட்ட உடனே கொடூரமாக எடுத்து கத்தி எடுத்து துண்டு துண்டாக வெட்டி ஒரு 40லேருந்து 50 துண்டு வரைக்கும் அந்த வெட்டி இது பண்ணிவிட்டு தூக்கி அப்படியே தூரமாக வந்து போட்டுறான். எந்த போலீஸ் விசாரணையிலே இவன் இதெல்லாம் சொல்கிறான். ஸோ இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி ஊருக்குள்ளே போயிட்டு இவன் ஒரு வாரமாக அவன் பொண்டாட்டியோட புதுசாக கல்யாணம் ஆச்சு இல்லையா, அந்த மனைவியோட இவன் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே சைலண்ட்டாக இருக்கான், வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். ஆமாம். இந்த நேரத்தில் இந்த விஷயம் வரப்போ போலீஸ் விசாரணையில் வந்து எல்லாம் கண்டுபிடிச்ச உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கொலை வந்து இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்கிறது வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. ஏன் இது நம்ம முக்கியமாக எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இது ஏன்னா இவன் தமிழ்நாட்டிலேருந்து வேலை செஞ்சுட்டு அங்கே போயிருக்கான். இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ அந்த அக்யூஸ்டை பிடிச்சிருக்காங்கல்ல, இவர் இதுதான் இந்த தப்பு ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்திருக்காரு, அந்த ஹிஸ்ட்ரி எப்படி சொல்கிறாங்க போலீஸ்? இப்போ வந்து நீதிமன்ற காவல் கொண்டு போயிருக்காங்க. போலீஸ் காவல் எடுத்து இவன் மேற்கொண்டு இவன் இது போல் எதனா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணையில் மேற்கொண்டு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு உணர்வே இல்லாத ஒரு காதல்னு சொல்லலாம். அதாவது அவன் வந்து அந்த பொண்ணை வந்து உண்மையாக காதலிக்கலை. இது வந்து அவங்க எப்படின்னு சொல்கிறதுனா, இது ஒரு வகையான சைக்கோ. அதாவது அவனோட தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும். வேறு எங்கேயோ இருந்து வரான், இங்கே வந்து பார்க்குறான். நிறைய பேருக்கு எல்லாருக்கும் உள்ள ஆசைபாசங்கள் தான். ஆனால் இவனுக்குள்ளே இருக்கிற இந்த கொடூர கொலை வந்து பண்ணுறதுக்கு வந்து இது சைக்காலஜிக்கலாக வந்து நார்சிசிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவனோட தேவைக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான். அதாவது அது வந்து அந்த உணர்வே இல்லாத அந்த பெண்ணை வந்து இவன் உணர்வே இல்லாமல் தான் பார்த்துருக்கான். இவன் எப்படி கறிக்கட்டில் வேலை செய்கிறனோ அந்த கோழியெல்லாம் எப்படி வெட்டுவாங்க, அது போல தான் வந்து அது மாதிரி தான் இவன் இதை நடத்திருக்கான். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் துறைப்பாக்கத்தில் ஆமாம் தீபான்ற ஒரு பெண் வந்து மணிகண்டன் சொல்லிட்டு ஒரு ஐடியில் இருக்கிற ஒருத்தர் வந்து
நம்ம இதே பானையில தான் உருவம். அதாவது அதை என்ன பண்ணியிருக்கா, உடச்சி சூட்கேஸ்ல வச்சு கொண்டு வந்து வச்சிருக்கான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஆந்திரா நெல்லூரில் வந்து ஒரு பொண்ணை வந்து கொலை செஞ்சு துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க, ட்ரெயினில் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து தமிழகம் நோக்கி வராங்க இல்லையா, இங்கே வேலை தேடி வர்றாங்க, நிறையா விஷயத்துக்கு வர்றாங்க இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு பகுதியை வந்து போலீஸ்காரங்க எப்படி கையாளுறாங்க? இப்போ ஏற்கனவே வந்து நம்ம காவல்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் ஹவுஸ் ஓனர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது கொடுத்தாங்க. ஆமாம், என்னன்னா உங்கள் இதில் வந்து யார் தங்கியிருக்காங்க, அது தமிழ்நாட்டுக்காராக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க, அவங்க பேர், அட்ரஸ்ஸு, அவங்களோட ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து அந்த ஃபார்மில் இது பண்ணிவிட்டு அது எல்லாமே ஒரு டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக காவல்துறை அதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணாங்க. ஆனால் சரியான ஒத்துழைப்பு கிடையாது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரியாது. இப்போ வடநாட்டை சேர்ந்த நிறைய பேர் கொள்ளையடிக்கிறாங்க, எல்லாரையும் சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, மெட்ரோ வேலைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நம்ம குறை சொல்லலை. ஆனால் ஒரு சிலர் பண்ணுற தவறு, இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணிட்டு போகிறது, கொள்ளையடிச்சிட்டு போகிறது, இந்த விஷயத்தெல்லாம் தடுக்கணும் உடனடியாக. அதாவது நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட், இந்தியாவிலேயே ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்துக்கு இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா எல்லா ஹவுஸ் ஓனர்ஸும் வந்து கரெக்டாக இந்த ஃபார்மேட், அவங்க கொடுக்குற ஃபார்மேட் இது பண்ணணும். அதே போல் காவல்துறை அது அப்படியே காற்றுலேயே போயிடுச்சு அந்த ஃபார்மேட் அறிவிப்பு. ஸோ அதை வந்து காவல்துறை திருப்பி அதை வந்து கரெக்டாக அதை ஸ்ட்ரிக்டாக அதை அப்ளை பண்ண சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அதை வந்து அந்த டேட்டாஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது குற்றம் நடந்தால் ஈஸியாக அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு முடியும். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீரன் பாணியில் வடநாட்டு கொள்ளையனை போய் பிடிக்க போகிறப்போ இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. நம்ம தமிழ்நாடு போலீஸை வந்து தாக்குனாங்க, அப்புறம் அங்கத்து போலீஸ் வந்து அவங்கள சேவ் பண்ணி அமிச்சாங்க. இந்த சம்பவம்லாம் நடக்குது. ஸோ இவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த டேட்டாஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இது பண்ணலாம். அதே போல் அவன் இதுக்கு முன்னாடி குற்றம் பண்ணியிருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ எல்லாம் ஆதார் வந்ததுனால அது நீங்கள் போலீஸ் அவங்க இது பண்ணுறப்பே வந்து அவங்க ஒரு முறை கிராஸ் செக் பண்ணாங்கன்னா அவன் என்ன குற்றவாளியா, ஏற்கனவே குற்றவாளியா அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கும். இது பண்ணாதான் இதெல்லாம் வந்து இது வந்து குறைக்க முடியும். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.